ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலுமே அதை திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது கட்டாயம் எல்லாருமே நடைமுறைப்படுத்துங்க. என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி பாடி ஃபுல் செக்கப் பண்ணிடுங்க. பிளட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் பண்ணிடுங்க. வித் அவங்க அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணிடுவாங்க. அதுவும் அடங்கிரும். அது எல்லாமே பண்ணி பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது தான் எங்கள் அம்மாவுக்கு உள்ள பிரச்சனை தெரியாமலே இருந்துச்சு. டாக்டர்ஸை மட்டுமே முழுக்க நம்பாதீங்க. அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை நம்பாதீங்க. ஒரு சாதாரண ஜென்ரல் ஃபிசிஷியனை பாருங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் யாராவது சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு போய் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா அந்த மாதிரி பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நிலமையில உட்காந்துருக்காங்க. அதனால் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு சாதாரண டாக்டர் தானே அப்படின்ட்டு இளக்காரமாக யாரும் நினைக்க வேண்டாம். அவங்கள போய் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி நடந்தாலே, ஃபாலோ பண்ணாலே போதும். அவங்களே நம்மளை காப்பாற்றிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம நம்பி நம்ம கஷ்டப்பட்டு அதிக ஃபீஸும் கொடுத்து அதிகப்படியான மாத்திரை மருந்துங்கள்லாம் சாப்பிட்டு இவங்கள நம்பி ஏமாந்து உடம்பு இன்னும் கெட்டு குட்டி சுவராக்கி பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்து, எம்டியை பார்த்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நான் அனுபவப்பட்டது, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அனுபவப்பட்டது சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துக்கோங்க. எல்லாருமே காசு பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். அது மாதிரி காசு பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனால் உடம்பு போனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு உதாரணம் எங்கள் குடும்பம். அதனால் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆனால் உடல்நிலை சரியாக இருக்கணும் அதுக்கு. அது போச்சுன்னா எல்லாமே போச்சு. தயவு செஞ்சு நான் பட்டதில் சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் உடம்பை பார்த்துக்குங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. நல்ல ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடுங்க. ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்க. உடம்பு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.